ஹாய் கைஸ், நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க டீச்சிங் வீடியோ போடுங்கன்னு. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பெயிண்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த சாயோ சமோசாவோ தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த மினி கேன்வாஸில் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த கேன்வாஸ் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு கெஸ்ஸோ அடிக்கிறோம். கெஸ்ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணும். இதோட யூசஸ்லாம் நிறைய இருக்குது. நான் அது தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு இந்த கேன்வாஸில் நம்ம கெஸ்ஸோ யூஸ் பண்ணுறது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான். கெஸ்ஸோ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு தனியாக பெரிய வீடியோ போடுறேன். ஏன்னா அதோட கான்செப்ட் வைடாக இருக்கும். இந்த கேன்வாஸில் நான் ஆல்ரெடி ஸ்கெட்ச் போட்டு தான் வச்சுருக்கேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போகுன்றதுக்காக உங்களுக்கு ஸ்கெட்ச் ஒரு ஆப்ஜெக்ட்டுமே எப்படி ஸ்கெட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லித்தரோம். இது ஃபர்ஸ்ட் வீடியோன்றனால நான் உங்களுக்கு புரியணும்னு சிம்பிள் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லித்தர போகிறேன். சப்போஸ் இதை பற்றி நீங்கள் எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எலாபரேட்டாக இதை பற்றி லாங் வீடியோவாக போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் பெயிண்ட் பண்ணலாம், இல்லைனா ஆப்ஜெக்ட் பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பேக்ரவுண்ட் பெயிண்ட் பண்ணலாம். பட் இப்போ என்னென்னா, நீங்கள் பேக்ரவுண்ட் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஜெக்டை பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்னா வெறும் ஆப்ஜெக்டில் மிஸ்டேக் வரும், நம்ம ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் ஆப்ஜெக்டை வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் போடுறீங்கன்னா, பேக்ரவுண்ட் போடும்போது அந்த பெயிண்ட் ஆப்ஜெக்ட் மேலே பட்டுருச்சுன்னா உங்களால் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கோ சரி பண்ணுறதுக்கோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வரைஞ்சிட்டு அப்புறம் ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் அப்படியே கூட பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த டீ கிளாஸ் தான் நம்ம ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் டார்க்கர் டோனும் இருக்குது, லைட்டர் டோனும் இருக்குது. இந்த ப்ரௌனோட டார்க்கர் டோன் அப்புறம் லைட்டர் டோனுக்கு நடுவில் இருக்கிறது தான் ஒரு பேஸ் கலர். இந்த பேஸ் கலர் நம்ம ஆப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு கொடுத்து முடிச்சிடணும். இப்போ நம்ம ஃபுல் கேன்வாஸில் இருக்க எல்லா ஸ்கெட்சுக்குமே நம்ம பேஸ் டோன் ஃபஸ்ட்டு கொடுத்து முடிச்சிடணும். கொடுத்து முடிச்சுட்டு மேலே நம்ம லேயர்ஸ் ஆட் பண்ணும்போது பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஹைலைட்ஸும் தனியாக தெரியும். இதுதான் இதோட பேசிக் கான்செப்ட். இதுக்கு கலர் தேரி தெரிஞ்சால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கலர் தேரி கூட நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோபால்ட் ப்ளூ, விரேடியன் புய், டைட்டானியம் ஒயிட், ஜெட் பிளாக்கு, நெக்ஸ்ட் ஆக்கர், பர்ன்சியானா. இந்த நேம்ஸ்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லோ, பிளாக்கு, ஒயிட்டு, ப்ளூ, க்ரீனு, இந்த மாதிரி ப்ரௌன், அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்டுக்கு பிளாக் கொடுத்துருக்கேன், டேபிள்ன்றதுனால ப்ரௌன் பேஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இந்த சமோசாக்கும் டீக்கும் நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். அதாவது ஆக்கர் சொன்னால அதுதான் இந்த எல்லோ கலர். அதுக்கப்புறம் பிளேட் பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன், அதான் அந்த வெரேடியன் கலர். ஃபஸ்ட்டு இந்த சாயை நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். என் கூட இருக்கவங்களே நிறைய பேர் இந்த வெயில் காலத்தில் கூட டீ குடிப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் கூட யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணலாம். இப்போ இந்த சாயில் பார்த்தீங்கன்னா டார்க்கர் டோன் இருக்க இடத்துலலாம் நான் டார்க் டோன் கொடுத்துட்ருக்கேன். எப்பவுமே நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போது ப்ரெஷ்ஷில் இருக்க பெயிண்ட் காலி ஆகிடுச்சுன்னா திருப்பி நீங்கள் ஃபில் பண்ணும்போது அதிகமாக தண்ணி எடுத்துருவீங்க, அது ரொம்ப வேறு கலர் மாதிரி ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணோன்னா இது அக்ரலிக் பெயிண்ட். இதுக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணாலே போதும். ஸோ எல்லா வாட்டியும் நீங்கள் லைட்டாக வாட்டர் எடுத்தாலே போதும். நிறைய போட்டு அந்த கலக்கி அதில் இருக்க ஒழுங்காக ப்ரெஷ்ஷை துடைக்காமல் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு கலர் வந்துடும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்கள் ட்ராயிங் சூப்பராக வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம லைட் கலர் போட போகிறோம். லைட் கலருக்கு இந்த ஆக்கர் கூட நான் ஒயிட் மிக்ஸ் பண்ணி இந்த லைட் கலர் போடுறேன். அதுக்கு அடுத்து நம்ம இதில் என்னென்னா கிளாஸ் வரைய போகிறோம். கிளாஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, ஒரு கிளாஸ் வச்சோம்னா அதை சுற்றி இருக்க எல்லா ஆப்ஜெக்டோட ரிஃப்ளெக்ஷன்ஸுமே அந்த கிளாஸில் படும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்குது, பேக்ரவுண்டோட ரிஃப்ளெக்ஷனும் கிளாஸில் படும். அப்புறம் பிளேட் இருக்குது, பிளேட்டில் லைட் படும்போது அதோட ரிஃப்ளெக்ஷனும் கிளாஸில் படும். பக்கத்தில் இருக்க சமோசாவில் லைட் படும்போது அதில் இருக்க ரிஃப்ளெக்ஷனும் அந்த கிளாஸில் படும். அதனால நம்ம பேக்ரவுண்ட் கொடுத்த பிளாக்கும் அதில் கொடுக்க வேண்டியது இருக்கும். கீழே அந்த கிளாஸோட கீழே என்னென்னா பிளேட்டோட கலரும் கொடுக்கணும், சமோசாவோட கலரும் கொடுக்கணும். இதை மட்டும் கரெக்டாக பார்த்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ரியலான ஒரு கிளாஸ் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம சமோசா ட்ரா பண்ண போகிறோம். அதுவும் சிம்பிளான சேம் கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்கர் கூட பிளாக் சேர்த்தோன்னா டார்க்கர் ஷேட் வரும், அந்த ஷேடை வச்சியும் அதுக்கப்புறம் ஆக்கர் கூட ஒயிட் சேர்த்தா லைட் ஷேட் வரும், அதை வச்சியும் எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் டார்க்கர் ஷேட் கொடுத்துட்டு எங்கெல்லாம் லைட்டாக இருக்கோ அங்கே லைட் ஷேட் கொடுத்தாலே இந்த சமோசா பர்ஃபெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு டிப்ஸ் என்னென்னா,
பிகினர் அக்ரலிக் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு போர்ட்ரேட்லாம் தெரியாது, இப்போ தான் ட்ராயிங் பண்ணவே கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அக்ரலிக் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணலாம். வாட்டர் கலர், வாஷு, ஆயில் பெயிண்ட்டு இதெல்லாம் விட அக்ரலிக் ரொம்பவே ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு மீடியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரலிக்கில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லேயர் ஆட் பண்ணால் அது சேஞ்ச் ஆகிடும். இப்போ வாட்டர் கலர் பார்த்தீங்கன்னா உங்களால் லேயர்ஸ் நிறையா ஆட் பண்ணவே முடியாது. ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா அக்ரலிக்கில் ஸ்கெட்ச் போட தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அது பெரிய பெரிய பெயிண்டிங் பண்ணால் தான் ஸ்கெட்ச் போட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஸ்டார்டிங் பண்ணும்போது குட்டி குட்டியாக எடுக்கும்போது அதெல்லாம் ஈஸியாக ஸ்கெட்ச் பண்ணலாம். ஸ்டார்டிங்கே தப்பாக வந்துடும்னு பயந்து கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் பண்ணாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது தப்பாக வந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 5 times 6 times ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, அதை எப்படி சரி பண்ணலாம், இல்லை எப்படி நியூவாக அது எப்படி பண்ணலான்னு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மைண்ட் போகும். நீங்கள் ஸ்டார்டிங்கே எடுத்து வச்சுக்கிட்டு இதை நல்லா பண்ணலன்னா என்ன பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காமிச்சா கலாய்ப்பாங்களே, வீட்டில் இருக்கவங்களே கலாய்ப்பாங்களே, இதெல்லாம் என் தங்கச்சி கலாய்ப்பான், அண்ணா கலாய்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரையே பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களால் ஒரு ஸ்கில்லுமே கற்றுக்க முடியாது. ட்ராயிங்னு இல்லை, பெயிண்டிங்னு இல்லை, எந்த ஸ்கில் கற்றுக்கினாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண தான் உங்களுக்கு அது வருமா வராதா, இன்னும் இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ணலான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கவே முடியும். யார் என்ன வேணால் சொல்லட்டும், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த சமோசாவில் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்க பிளேஸில் டார்க்கர் டோனும் லைட்டர் டோனும் நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பிளேட் ட்ரா பண்ண போகிறோம். பிளேட்டும் அப்படி தான். இப்போ ரவுண்ட் சர்ஃபேஸ் இருக்குன்னா எங்கே டார்க்காக இருக்குது, எங்கே ஷேடோஸ் விழுது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு பிக்சரில் அனலைஸ் பண்ணிட்டோன்னா அந்த இடத்துல நம்ம டார்க்கர் டோனும் லைட்டர் டோனும் கொடுத்தோன்னா இந்த பிளேட் மாதிரி வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த விரிடியன் கலரில் அதிலே பிளாக் சேர்த்தா டார்க்கர் டோன் வந்துடும், ஒயிட் சேர்த்தா லைட்டர் டோன் வந்துடும். இப்போ அதை வச்சு இந்த பிளேட்டை நம்ம ட்ரா பண்ணி முடிக்க போகிறோம். பார்க்குறதுக்கே ரியலிஸ்டிக்காக இருக்கும். அடுத்து நம்ம இந்த டேபிள் ட்ரா பண்ண போகிறோம். இந்த டேபிளும் நான் பிகினர் ஃப்ரெண்ட்லிக்காக பண்ணணும்னு ரொம்ப சிம்பிளாக தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த டேபிளில் பேரலல் லைன்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்து அதுலேயே ஹரிசாண்டல் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைன்ஸ் எப்படி கரெக்டாக பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு பேரலல் லைன்ஸ் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் லைனில் அங்கங்கே ஹரிசாண்டல் லைன்ஸ் போடுங்க. அப்புறம் கீழே இருக்க நெக்ஸ்ட் லைனில் எங்கே மேலே போட்ட லைனில் இல்லாத இடத்துல கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு அதை பார்க்க ஒரு டேபிள் எஃபெக்டில் வந்துடும். அங்கேயும் டார்க்கர் டோன், லைட்டர் டோன், லைட்டாக அங்கங்கே லைன்ஸ் போட்டிங்கனாலே அது ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். இது டேபிள்ன்றனால உட்டன் டெக்ஸ்சர் வரணும். அதுக்காக நான் டார்க் ப்ரௌனில் டீட்டெயில்ஸ் அங்கங்கே கொடுத்துருக்கேன். இதை நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கேன்வாஸில் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே டார்க்கர் டோனும் லைட்டர் டோனும் நான் போட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டீ சூடாக இருக்குன்னு காட்டுறதுக்காக நம்ம ஸ்மோக் எஃபெக்ட் போடணும். அந்த ஸ்மோக் எஃபெக்ட்காக நான் ஒயிட் பெயிண்ட்டை எடுத்து லைட்டாக ஃபிங்கர் வச்சு ஸ்மர்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு நான் ஒயிட் பெயிண்ட்டை வச்சுட்டு லைட்டாக ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதை பார்க்குறதுக்கு ஸ்மோக் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இந்த கேன்வாஸை நம்ம அழகாக முடிச்சிட்டோம். இப்போது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும். இதை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் வருதோ அதெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணி அதுலேருந்து சொல்லித்தரேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பெயிண்டிங் பண்ணணுன்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கேன்வாஸ் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே காட்டுறேன் உங்களோட பேரோட. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.